சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்குமாறு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த ஓரிரு மாதங்களில் ரேஷன் அட்டையை விநியோகிக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும், பொங்கல் பரிசு, பேரிடர் நிவாரணம் வாங்கவும் ரேஷன் கார்டு அவசியம். இதை உணவுப் பொருள் வழங்கல் துறை வழங்குகிறது. புதிய தாவேக அரசியல். உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள வெங்கடரமணன் சென்னை எழிலகத்தில் உள்ள உணவு வழங்கல் துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு புதிய கார்டுகளை விரைவாக வழங்க வேண்டும், ரேஷன் கடைகள் குறித்த நேரத்தில் திறக்கப்படுவதையும் தரமான பொருட்கள் அனைத்துமே வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலுவையில் சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்குமாறு உணவுத்துறை அமைச்சர் வெங்கடராமன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் தகுதியான அனைவருக்கும் அடுத்த ஓரிரு மாதங்களில் இந்த ரேஷன் அட்டையை விநியோகிக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு நலத்திட்டங்கள் பெறவும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வாங்கவும் ரேஷன் கார்டுகள் அவசியம் என்ற நிலையில் ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்துள்ள லட்சக்கணக்கான மக்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் ரேஷன் கார்டு பொறுத்தவரை குடும்ப தலைவரின் பெயரை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் பெயரை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் பெயரை மாற்ற விண்ணப்பிக்க வேண்டும். எப்படி என்பதை இங்கே விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் பெயரை மாற்றுவது தற்போது மிகவும் எளிமையானது. இதற்காக நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் வந்துவிட்டது TNPDS இணையதளம் மூலம் ஆன்லைன் மூலமாகவே சில நிமிடங்களில் விண்ணப்பிக்க முடியும். அதாவது குடும்ப தலைவரின் பெயர் மாற்றம் குடும்ப தலைவர் இருந்துவிட்டாலோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ செய்யப்படலாம். இதற்கான தகுதிகள், தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முழுமையான வழிமுறைகள் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஆன்லைன் விண்ணப்பிக்கும் போது கீழே உள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை ஸ்கேன் செய்து, அதாவது JPEG, PNG, PDF வடிவில் 1 MB-க்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இறந்த குடும்ப தலைவரின் இறப்பு சான்றிதழ் மற்றும் புதிய குடும்ப தலைவரின் ஆதார் அட்டை ஸ்கேன் செய்து பதிவேற்ற வேண்டும். அடுத்தது புதிய குடும்ப தலைவராக மாறப்போகும் நபரின் ஆதார் அட்டை, திருமண பத்திரிகை அல்லது திருமண பதிவு சான்றிதழ் ஆகிய ஆவணங்களையும் ஸ்கேன் செய்து ஆன்லைனில் பதிவேற்றவும். புதிய குடும்ப தலைவராக பெயர் மாற்றப்படும் நபரின் பெயர் ஏற்கனவே அந்த ரேஷன் கார்டில் ஒரு உறுப்பினராக கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். அதே சமயம் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தின் வலது பக்கத்தில் உள்ள யூசர் லாகின் என்பதை தேர்ந்தெடுக்கவும். அதில் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட உங்களுடைய
பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும். அடுத்தது, உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்களை உள்ளிட்டு சப்மிட் என்பதை அந்த பட்டனை நீங்கள் கிளிக் செய்யவும். உங்கள் டிஎன்பிடிஎஸ் கணக்கு பக்கம் திறந்தவுடன் திரையில் தோன்றும் மெனுவில் குடும்பத் தலைவர் மாற்றம் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது நீங்கள் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் பட்டியல் திரையில் தோன்றும். அப்பொழுது அதில் நியூ ஃபேமிலி ஹெட் என்ற இடத்தில் நீங்கள் யாரை மாற்ற விரும்புகிறீர்களோ அவரது பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாவது, குடும்ப தலைவரை மாற்றுவதற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும். இது மிகவும் கட்டாயம். உதாரணமாக, குடும்ப தலைவர் இறப்பு, முதிய வயது போன்றவை தேர்வு செய்து ஆவணத்தை உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பிறகு விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுடன் உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது குறுஞ்செய்தியாக வரும். அதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். அது மிகவும் முக்கியமானது. இந்த எண்ணை வைத்து ஆன்லைனில் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அடிக்கடி செக் செய்து கொள்ளலாம். இது மிகவும் சுலபமானதுதான். உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியவில்லை என்றால் உங்கள் பகுதியில் உள்ள இ-சேவை மையத்திற்கு தேவையான ஆவணங்களுடன் சென்று மிக குறைந்த கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம். அல்லது வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு சென்றும் விண்ணப்பம் படிவத்தை சமர்ப்பிக்கலாம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுல பேர் ஏதாச்சும் மாத்தணும்னா இந்த செய்தியை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுல பேர் ஏதாச்சும் மாத்தணும்னா இந்த செய்தியை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நீங்க உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ, எது முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்னென்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்க உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நாங்க உடனுக்குடன் வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டெய்லி உங்களுக்கு உங்க மொபைல்ல காமிக்கும். இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.